மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய முக்கியமான 3 அனுகூலங்களை பற்றி தானுங்க அற்புதமான முறையில் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் பிறக்கப்பட்டு இன்றைக்கி 4 தேதி ஆகுதுங்க. கார்த்திகை மாதம் 30 நாள்னா 30 நாளும் இந்த பிரபஞ்சம் நமக்கான பாதையை கொடுக்கறது இல்லைங்க, நமக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை தர்றது இல்லைங்க. இந்த கிரக நேரங்களுடைய அமைப்பு கொண்டு தான் நமக்கு சாதகமான நேரமாக பாதகமான நேரமாக நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் இல்லையா? மகர ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான். மகர ராசிக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், அதாவது தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் மகர ராசிக்கு கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி வரார். அதுபோக சூரிய பகவானும் புதனும் மகர ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் குருவுடைய பார்வையில் புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய அருமையான நேரம். ஃபஸ்ட்டு 17 தேதி வரை, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதி 18 தேதி வரை இந்த புதன் வக்ர நிலையில் இருப்பார். நமக்கு பெருசாக நமக்கு மாற்றங்கள் கொடுத்துறாது இந்த பிரபஞ்சம். இப்போ கார்த்திகை மாதம் பிறக்கப்பட்டு 4 தேதி ஆகுது. இந்த 4 தேதியில் ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது. இது 17 18 தேதி வரைக்கும் இப்படியே தாங்க இருக்கும். 17 தேதிக்கு மேற்கொண்டு சுக்கிர பகவான், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய நெருங்கிய நண்பனான 5வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன், 10வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிகளை குருவுடைய பார்வை வாங்கக்கூடிய தருணத்தில் புதனையும் சூரியனையும், புதன் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் குருவுடைய பார்வை வாங்கும் பொழுது புத்திர செல்வம் உருவாகிறதுக்கு உண்டான நேரமும், அதுபோக தொழிலில் மாற்றங்கள் தரக்கூடிய அருமையான ஒரு தருணம் இந்த தருணம். கார்த்திகை மாதம் எப்படி பார்த்தாலும் சரியாக ஒரு 12 நாள் 13 நாள் 12 to 13 நாள் மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தருணமாக இருக்கும். இதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் தான் செய்கிறோம், சாதிக்கிறது அப்படி கிடையாது. சம்பாதிக்கிறவங்கெல்லாம் சாதிச்சிட முடியுதா? நிச்சயமாக இல்லைங்க. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைகளுக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு போகும். உழைப்பு மட்டும் போட்டால் போதாது, கனவு மட்டும் இருந்தால் போதாது. கனவோட உழைப்போட நம்மளுடைய கிரக நிலைகளும் சாதகமாக இருந்தால் தான் நாம் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் அழகாக கொண்டு போய் நம்மளை விடும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு அந்த மாதிரி ஒரு நேரம்தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கா? தாராளமாக செய்யுங்க. சார் 7.5 சனி இருக்குதே சார் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம், குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம், அதுபோக தனகாரகன் குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவானுடைய பார்வை நம்ம மேலே படும் பொழுது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரே. இதுக்கு முன்னுக்கு ஐப்பசி மாதம் 29 தேதி வரை சனி பகவான் வக்ரத்தில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டார், அவர் நமக்கு சாதகமாக இருக்கிறார். மகர ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிற சனி பகவான் தனகாரகனுடைய ராசியில் தனஸ்தானாதிபதி இருக்கிறார். இது முழுமையான ஒரு சாதகமான நேரமாக இருக்கும், இதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக மகர ராசிக்கு 1 2 3 4 இந்த 4வது பாவகத்துக்கும் 11வது பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் மகர ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதனுடைய சாரம் பூச நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இதை விட ஒரு நல்ல நேரம் வராதுங்க. பொதுவாக சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அப்போது அதுக்கான அனுகூலம் இருந்தால் தானே நம்ம சாதிச்சுக்கிட முடியும். மகர ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், சாதிக்கணும், சம்பாதிக்கணும் நினைக்கிறவங்களாக இருந்தால் கார்த்திகை மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா 100% பிரகாசமாக இருக்கும். 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனாதித்ய யோகம், புதன் தன்னுடைய சுய நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் வரக்கூடிய தருணத்தில் 18 தேதிக்கு மேலே அதே கேட்டை நட்சத்திரத்தில்
ஏன்னா புதன் வந்து அனுச நட்சத்திரத்தில் இருந்து சூரியன் கேட்ட நட்சத்திரத்துக்கு எப்போ வராருன்னா 17லிருந்து 30 வரைக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் சூரியன் வருவார். அப்போது 8 ஒரு கிரகம், மகர ராசிக்கு 8 கிரகம் பாதகாதிபதி மகர ராசிக்கு 6வது பாவகம் நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் வாங்கி புதனுடன் சேர்ந்து குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நிறைய நண்பர்களுக்கு அரசாங்க துறையில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே அரசாங்க வேலையில் தான் இருக்கிறேன் சார், ஆனால் மனப்பூர்வமாக என்னால் இந்த வேலை செய்ய முடியல சார், இடமாற்றங்கள் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, இடமாற்றங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். வேலையே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா ஒன்றும் சுய தொழில் செய்வீங்க, இல்லை வேறு ஏதாவது நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பலவிதமான சங்கடங்கள் இருக்குதுங்கன்னா இந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய சாரம் வாங்கியிருக்கிற தருணத்தில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா 100% கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி கரெக்டாக இந்த தருணத்தை சொல்ல பாருங்கள். கார்த்திகை 18ஆம் தேதி நிறைய நண்பர்களுடைய வாழ்வாதாரம் மாறப்போகுது. நிறைய நண்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புது நம்பிக்கையும் புது தெம்பும் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி எதுவுமே கிடையாது. இதில் புத்திர பாக்கியம் நம்ம ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க புத்திரஸ்தானாதிபதி. எல்லாருக்கும் அதுதானே. நம்ம ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி அல்லது லக்னத்துக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி தான் புத்திரஸ்தானம். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. மகர ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன். 1 2 3 4 5 5வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய முழுமையான பார்வை உங்கள் ராசி மேலே படுவதால் புத்திர காரகன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. புத்திர ஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலே வந்து பயணிக்க போகிறாரு. அந்த ஒரு சூழலில் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 5ஆம் தேதி வரை, கார்த்திகை முடிஞ்சு மார்கழி மாதம் 5ஆம் தேதி வரை புத்திர செல்வம் உருவாகிறதுக்குண்டான மிக சிறந்த நேரம், மிக சிறந்த ஒரு தருணம். எத்தனையோ மருத்துவமனையில் நாங்கள் வைத்தியம் பார்த்தோம் சார், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இயற்கையாக நடக்கலை அப்படின்ட்டு செயற்கையாவது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோமே, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு சொன்னாங்க, ஒன்றும் நடக்கலைங்க. சரி இதுதான் இப்படி இருக்குதே அப்படின்றதுனால கோவில் குளம் பரிகாரம் மந்திரம் யந்திரம் தந்திரம் என்னென்னவோ செஞ்சு பார்த்தோங்க, ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. நாங்கள் எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கார்த்திகை மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு மார்கழி மாதம் 5ஆம் தேதி வரை 100% புத்திரபாகிய வளர்ச்சி இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் இந்த பிரபஞ்சம் தரும். ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் நல்லது நடந்துடுறது இல்லைங்க. மகர ராசியில் பிறந்தவங்க 22லேயும் கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க, 18லேயும் கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க, 30 35லேயும் கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க. அப்போது ராசி ஒன்றே அவங்களுக்கு நல்லது நடந்தது ஒவ்வொரு வயசில் இல்லையா? அப்போது புத்திர செல்வம் அப்படின்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாதில்லை. ஒரு 2%, 100%த்தில் ஒரு 2% நண்பர்களுக்கு இல்லை 10% நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா கோட்சார ரீதியாக சொல்கிறேன், அருமையான கிரக அமைப்புகள் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உறுதியாக பிள்ளை செல்வம் உருவாகிறதுக்கான நேரம் கொடுத்துரும். அதில் மாற்று கருத்து இல்லை. முதல்லையே கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி இல்லை 17 வரைக்கும் புத்திர காரகனும் புத்திர ஸ்தானாதிபதியும் கிரக பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. கிரக பரிவர்த்தனைனா குரு பகவான் புத்திர காரகன் 5வது பாவகத்திலையும் மகர ராசிக்கு 5வது பாவகத்திலையும் புத்திரஸ்தானத்திலையும் புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன் குரு பகவானுடைய வீட்லையும் கிரக பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. இந்த கிரக பரிவர்த்தனையால் நாம் செய்த பாவ புண்ணியத்தின்
அடிப்படையில் தான் புத்திர வளர்ச்சி உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கொடுக்க போகுது. எந்த விதமான சங்கடமாக இருந்தாலும் இந்த 2 பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்புகளால் அது சரி செய்துட்டு மகர ராசியில் சுக்கிர பகவான் புத்திர ஸ்தானாதிபதி வரும் பொழுது குருவுடைய பார்வை பட்ட உடனே 100% பிரமாதமான ஒரு பலன்கள் புத்திர செல்வத்தில் தரப்போகுது. இதில் மாற்று கருத்து கிடையாது. இது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள், இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் வைத்தியம் பார்த்தோம், செஞ்சோம், கொண்டோம், இதெல்லாம் வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி நிச்சயமாக மார்கழி 5ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி 3 மாதத்தில் தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு கருத்தரிச்சுதா இல்லையா, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு தம்பதிகளாக தான் இருக்கிறீங்க, தாய் தந்தை ஆகலை இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படின்னா, கார்த்திகை மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல், நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி, இந்த சூழலால் அடுத்த வருடம் கார்த்திகை மாதம் நிச்சயமாக நீங்கள் 2 பேராக இருக்க மாட்டீங்க, 3 பேராக இருப்பீங்க. ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ நிச்சயமாக உங்கள் கையில் இருக்கும். ஒரு புத்திர வளர்ச்சி உங்கள் கையில் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாகவே செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் என்னன்னா புத்திர செல்வம் சொல்லுவோம். அந்த புத்திர செல்வம் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த தருணத்தில் புத்திர செல்வம் பெருக போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. இது நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.